குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங் செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். கரெக்டா? யாராவது 2 பேரும் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஹலோ, ஹலோ முருகன் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். கேக்குது சார். இன்னைக்கு மார்னிங் செக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த மேடம் சொன்னதும், இப்ப வந்து அந்த கேன்சர் சப்ளிமெண்ட்ஸ பத்தியும் நம்ம வந்து நிறைய வந்து இந்த சப்ளிமெண்ட்டை வச்சு நம்ம நாலேஜ் நிறைய எடுக்க எடுக்க நமக்கு வந்து ஒரு இடத்துல வந்து பேசுறதுக்கும் ஈஸியா இருக்கு சார். நேற்று அதே மாதிரி நாங்க காஞ்சிபுரம் வந்து ப்ரெசன்டேஷனுக்கு போயிருந்தோம். அங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லும்போது அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு சார். டெய்லி வந்து நீங்க கொடுக்குற இந்த மார்னிங் செக்ஷன்ல ஒவ்வொரு விஷயம் தான் வந்து இந்த கான்ஃபிடென்ட்டும் இந்த பேசுறதுக்கும் உள்ள அந்த கிடைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, கேன்சரு எதனால வருது, எதனால நம்ம என்ன சப்ளிமெண்ட் கொடுக்கணும், இல்ல அவங்களுக்கு எப்படி அதை புரிய வைக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா? எஸ் சார் புரிஞ்சிச்சு சார். கேன்சரை கியூர் பண்ண முடியும். கேன்சருக்கு நம்மகிட்ட சப்ளிமெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் நம்ம ஈஸியா கியூர் பண்ண முடியும்ன்றத நம்பிக்கையை கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு கேனடர்மா ஜப்பான்லயும் சைனாலையும் கேனடர்மா தான் கேன்சருக்கு மருந்துன்றதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க கவர்மெண்டே. ஏன்னா கேனடர்மா ஒரு ராஜ மூலிகை. ஒரு காலத்துல ராஜாக்கள் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தது. பட் இன்றைக்கு வந்து கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ், மூலிகைகளுக்கெல்லாம் ராஜா. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் கேனடர்மா. கேனடர்மாவை மட்டுமே வச்சு ஒரு மலேசியன் கம்பெனி அதனுடைய பூ தனியா, வேர் தனியா, அதை தனித்தனியா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும். ஆனா எல்லாத்துக்கும் தீர்வு கேனடர்மால இருக்கு. கேனடர்மா டீ இருக்கு, கேனடர்மால நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் நம்ம இதுல கேனோ பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப கேனோல திரும்ப இப்ப டீ வரப்போகுது நம்ம வெஸ்டேஜ்லயும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தீர்வாக கேனடர்மா இருக்கு. நோனி ஒரு சர்வரோக நிவாரணி. இந்த ரெண்டுமே, அதாவது நோனி தினம் தினம் நம்ம உடல்ல பிறக்கக்கூடிய செல்கள், தினம் செல்கள் பிறக்குது, தினம் இறக்குது. ஆனா ஒருத்தர் நோனி எடுத்துக்கும் போது இறக்குற செல்லு கேன்சர் செல்லா இருந்தா கூட புதிதாக உற்பத்தி ஆகக்கூடிய பிறக்கக்கூடிய செல் அது நல்ல செல்லா பிறக்கும். மற்ற எந்த நீங்க சப்ளிமெண்ட் எடுத்தாலும் செல்களுக்குள்ள மாற்றம் வராது. ஆனால் நோனி எடுத்துக்கிட்டா இந்த மாற்றங்கள் வரும். அதே மாதிரி கேன்சர் செல்ல அழிக்கக்கூடிய பவர் கேனடர்மாவுக்கு தான் இருக்கு. இன்னைக்கு ஹீமோ கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்றாங்க? ஹீமோ வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு விவசாயத்துல களைகள் இருக்கு. களைகள் இருக்குன்றதுக்காக களைக்கொல்லியை பயன்படுத்தும் போது நல்ல பயிரும் அதுல இதாயிடுது, நாசமாயிடுது. அதே மாதிரிதான் ஹீமோ கொடுக்கும் போது கேன்சர் செல் அழியறதுக்காக ஹீமோ கொடுக்குறாங்க. ஆனா அதுல நல்ல செல்களும் அழியுது. அதனாலதான் ஹீமோ கொடுக்கும் போது ஒரு மனிதன் ரொம்ப வீக் ஆயிடுறான். அதனாலதான் ஹீமோ கொடுக்காம பாத்துக்குங்க. கேன்சர் வந்தாலும் கூட ஹீமோ கொடுக்காம நம்ம சப்ளிமெண்ட் கொடுத்து அவங்கள குயிக்கா ரெக்கவர் பண்ண முடியும். ஆனா இருக்கிற செல் எல்லாத்தையுமே அவங்க ஹீமோ கொடுக்கறதுனால அவங்க மொத்தமா அழிச்சிட்டாங்க அப்படின்னா திரும்ப செல்கள் உற்பத்தி ஆகிறது கஷ்டம். ஒரு ஆசிட்டை ஊத்துன நிலத்துல திரும்ப புல்லு பூண்டு முளைக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அது மாதிரிதான் ஹீமோ கொடுத்த உடம்புல செல்கள் உற்பத்தி ஆகி சரியா ஒரு ஆரோக்கியமான செல்கள் வர்றது கஷ்டம். அப்ப நம்ம சப்ளிமெண்ட் அதை ஈஸியா பண்ணுது. அதை அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே இன்னைக்கு வந்து மிராக்கிள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளட் கேன்சர் உள்ளவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து நல்லா சரியாகி அவங்க லைஃப் நிம்மதியா ஓடிட்டு இருக்காங்க. அது இல்லாம கேன்சர் பேஷண்ட் எத்தனையோ பேருக்கு நம்ம வந்து அதாவது 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா அவங்களுடைய லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்ல அவங்கள காப்பாற்ற முடியும். கேன்சரே வராம இருக்கணுமா? நம்ம ஆயிலை யூஸ் பண்ணுங்க, நம்மளுடைய கேனடர்மா, நம்மளுடைய
ஸ்பைரல்னா தொடர்ந்து யூஸ் பண்றவங்களுக்கு கேன்சரே வராது. நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே வருமுன் காப்பும் தான். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நம்ம சப்ளிமெண்ட் இன்னைக்கு நோய் வந்த பிறகு ஒவ்வொருத்தரும் எத்தனை லட்சக்கணக்கா செலவு பண்றாங்க. இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்ல நிறைய பேர் இறக்குறாங்க. பட் அந்த பிளாக்ஸ் ஆயில ரெகுலரா எடுத்துக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. எல்லாத்தையும் எடுத்துக்கிறவங்களுக்கு வராது. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆன்ஜியோ பண்ணணும், இல்ல ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய கிரில் ஆயில், நம்மளுடைய எல்லார்ஜினே, நம்மளுடைய பிளாக்ஸ் ஆயில் ரிசல்ட்ட குடுத்திருக்கு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட தமிழ் மேடம் வந்து நான் ஒருத்தருக்கு ரொம்ப பயந்து பயந்து குடுத்தேன். ஆனா இப்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. இது மாரி நாங்களும் பல பேருக்கு குடுத்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஃபிரெண்ட்ஸ் முதல்ல சப்ளிமெண்ட் எடுத்து நம்ம ஆரோக்கியமா இருப்போம். இந்த சப்ளிமெண்ட் நம்ம கையில கிடைச்சிருக்க ஒரு அற்புதமான விஷயம். நம்ம உடலுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸும் நம்மட்ட இருக்கு. நம்ம மண்ணுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் தான் இன்றைக்கு நம்ம வந்து நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த 2மே சரியா நல்ல ஆரோக்கியமா நம்ம உடலை காப்பாத்துற மாதிரி நம்ம மண்ணும் இயற்கை வளத்தோட இருக்கும். இன்னைக்கு மண்ணெல்லாம் மலடாகி போய் கருங்கல் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட நல்ல ப்ராடக்ட இன்னைக்கு பாலி சார் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம கொண்டு போய் பேசணும். நிறைய பேர் போய் பேசணும். இன்னைக்கு வந்து ஒரு கத்திரிக்காய் செடிக்கு கொடுத்ததுனால இன்னைக்கு தமிழ் மேடம் வந்து கத்திரிக்காய் செடியில 6 மாசம் அந்த விவசாயம் அந்த காய் எடுத்து இன்னைக்கு நிறைய பேருக்கு அக்ரியை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அக்ரியை பற்றி ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு அவங்க டெவலப் ஆயிருக்காங்கன்னா காரணம் அவங்க எடுத்த முயற்சி. இன்னைக்கு நிறைய பேர் பேசவே தயங்குறீங்களே ஏன்? என்கிட்ட நல்ல பொருள் இருக்கு. இன்னைக்கு பேச தயங்குறவங்க எல்லாம் உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சப்ளிமெண்டை யூஸ் பண்றது இல்ல. நீங்க நம்ம ப்ராடக்ட்டை நம்ம உங்க வீட்டுல நிறைய யூஸ் பண்றது இல்ல. அதுதான் உங்க வெற்றிக்கான தடை. நீங்க யூஸ் பண்ணாத ஒரு பொருளை பற்றி நீங்க எப்படி போய் பேச முடியும்? நீங்க யூஸ் பண்ணாத சப்ளிமெண்ட் உங்களுக்கு இந்த ரிசல்ட் கொடுத்தது நீங்க எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை அதுதான். நான் எடுத்துக்கணுமா சார்? ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னா நீங்க ஒண்ணும் வராதுங்க. கடந்த 13 வருஷமா நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. கடந்த 13 வருஷமா ஸ்பைரல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணும் வரலங்க. உடம்பு நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு வயது ஏற ஏற எனக்கு வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. காரணம் நம்ம சப்ளிமெண்ட் தான். வேற எதுவுமே இல்ல. அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாருமே நிறைய பயப்படுறோம். ஏதா ஆயிடுமோ? அது கொடுத்தா ஏதா ஆயிடுமோ? இது கொடுத்தா ஏதா ஆயிடுமோ? வெஸ்டீஜில் உள்ள ப்ராடக்ட் எந்த சைடு எஃபெக்டும் வராது. தைரியமா இருங்க முதல்ல. அது தைரியமா வாங்கி யூஸ் பண்ணுங்க. யாருக்கு வேணாலும் கொடுங்க. சொல்லி கொடுங்க. என்ன குடும்பத்தில் உள்ளவங்க அடிச்சு விட கொடுங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு மிராக்கிளான ரிசல்ட் எல்லாருக்கும் வந்திருக்கு. நாங்களும் நல்லா இருக்கிறோம். நீங்களும் நல்லா இருங்க. அப்படின்றத சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். நிறைய நண்பர்கள் நிறைய பேசுறாங்க. ஆனா பொருளை யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. பொருளை யூஸ் பண்ணாம வெஸ்டீஜ்லயே நான் 5 வருஷம் இருக்கிறேன், 8 வருஷம் இருக்கிறேன், 10 வருஷம் இருக்கிறேன், நான் ஜெயிக்கலன்னு சொன்னா என்ன? ஃபர்ஸ்ட் பாலி சார் தெளிவா கொடுத்திருக்கிறாரு சிஸ்டத்துல. கன்சியூம் அண்ட் ஷேர். ஷேர் யுவர் ஃபீலிங்ஸ். ஷேர் யுவர் ஓன் ஸ்டோரி. அதுக்கு வேல்யூ அதிகம். உதட்டுல இருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கும் உள்ளத்துல இருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. எதுல இருக்கவங்க கண்டுபிடிப்பாங்க. நீங்க அவங்க கண்ணை பார்த்து பேசும்போதே புரியும். 1 to 1 பேசுறீங்களா? அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க. ஹோம் மீட்டிங் நடத்துறீங்களா? அங்க இருக்க அத்தனை பேருடைய கண்ணையும் பாருங்க. உங்களுடைய வார்த்தை உண்மை அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. நம்ம ஸ்டேட் டு ஸ்டேட் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மை அப்படின்னும் போது வெஸ்டீஜ ஸ்ட்ராங்கா பேசணும். சப்ளிமெண்ட் பற்றி ஸ்ட்ராங்கா பேசணும். அக்ரி ப்ராடக்ட்டை ஸ்ட்ராங்கா கொடுக்கணும். காரணம் நம்ம கொடுத்து நம்ம ரிசல்ட் எடுக்கணுங்க. உங்க வீட்டுல ஒரே ஒரு தொட்டி வச்சு செடி வச்சு நீங்க வளர்த்து பாருங்க. இல்ல இதுக்காக 4 தொட்டி வாங்கி செடியை வளருங்க. அக்ரி 82 அக்ரி ஹியூமிக் முதல்ல கொடுங்க. அதுக்கப்புறம் பேசும். அது பேசுங்க. அது உங்களை பேச வைக்கும். பொருளே யூஸ் பண்ணாம நான் அக்ரில நிறைய எப்படி சார் அக்ரியை பண்றது? எப்படி சார் நான் சப்ளிமெண்ட் பேசுறது? நாலேஜ் எடுத்துக்குங்க. யூஸ் பண்ணுங்க. நாலேஜ் எடுத்துங்க. குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ இன்னைக்கு வந்து அதாவது மெடிக்கல் ஸ்டோர் தெருவுக்கு தெரு இருக்கு. காரணம் என்ன? அந்த அளவுக்கு நோய்கள் மக்கள்கிட்ட மலிஞ்சு போச்சு. அன்றைக்கெல்லாம் ஒரு ஆளுக்கு ஒரு கேன்சர், ஒரு ஆளுக்கு ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு வந்திருக்குன்னா அது ஏதோ தெய்வ குற்றம் அப்படின்னுவாங்க. ஆனா இன்னைக்கு கேன்சர் காரணம் நம்முடைய சாப்பாடு, நம்முடைய தூக்கம், நம்முடைய காற்று, நம்ம சுவாசிக்கிற காற்று, நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாமே பிரச்சனை.
கேன்சர் வராம இருக்கணுமா, குடும்பத்துல கேன்சர் வராம இருக்கணுமா, நம்ம ரைஸ்பிரான் ஆயில முதல்ல யூஸ் பண்ணுங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும். அதோட ஆலோவேரா எல்லாத்துக்கும் கொடுங்க. ஸ்டமக்ல எதுவும் நிறைய சேராது, அழுக்கு சேராது. நம்மளோட டயட்ரி ஃபைபர் இருக்கு, வயித்துல இருக்கிற அழுக்க கிளீன் பண்றதுக்கு. எல்லாமே நார்ச்சத்து அதிகமா இருந்தா அங்க உங்களுடைய மோஷன் ஃப்ரீயா போகும். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பாலி சார் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கணும், நீண்ட நாள் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக. நீங்க அதை கொடுக்கறதுனால ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியமும் உங்களுக்கு கிடைக்குது. அதன் மூலமா பல பேருக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கும் ஆரோக்கியம் கிடைக்குது, அவங்களுக்கும் செல்வம் கிடைக்குது, உங்களுக்கும் செல்வம் கிடைக்குது. அழகு, ஆரோக்கியம், செல்வம் இந்த மூணும் ஒரே இடத்துல கிடைக்குதுன்னா அது வெஸ்டீஜ் மட்டும்தான். அதுக்கு பிறகு இப்ப நேற்று கூட எல்லாரும் குரூப்ல பார்த்திருப்பீங்க. விஜயவாடாவில் நடந்த அவார்ட் ஃபங்க்ஷன், பாராட்டு, புகழ், அவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல கிரவுண்ட் டைரக்டர் உங்களை கூப்பிட்டு அவார்டு கொடுக்கும்போது எப்படி இருக்கும்? யுனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர்னு கூப்பிட்டு அவார்டு கொடுக்கும்போது எப்படி இருக்கும்? அதெல்லாம் நாங்க அனுபவிச்சிருக்கோம். அதனாலதான் சொல்றோம். இன்னைக்கு பல மேடைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களை வாழ்க்கையில எத்தனை பேர் பாராட்டி இருக்காங்க, எத்தனை பேர் மேடையில கூப்பிட்டு பாராட்டி இருக்கிறாங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி மேடம் கிருஷ்ணகிரி போயிருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வரவேற்பு கிடைச்சது, என்ன மாதிரியான ஒரு பாராட்டு கிடைச்சது, எத்தனை மாலைகள், எத்தனை சால்வைகள். யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வேணுமா? நம்ம உழைப்பு போடணும். வியர்வை மண்ணை தொட்டால் வெற்றி விண்ணை தொடும். நம்முடைய உழைப்பு தான். இங்க என்ன நீங்க என்ன மண்வெட்டி எடுத்துட்டு போய் வெட்ட போறீங்க? இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்ல போறீங்க. அப்போ உங்களுக்கு முதல்ல தெரியணும். நீங்க முதல்ல புரியணும். இந்த சப்ளிமெண்ட் வாங்கி நீங்க யூஸ் பண்ணணும். உங்க வீட்ல ப்ராடக்ட் நீங்க எங்க திரும்பினாலும் உங்க வீட்ல வெஸ்டீஜ் ப்ராடக்ட் தான் இருக்கணும். வெஸ்டீஜ்ல இல்லாத பொருட்களை மட்டும் வேற கடையில வாங்குங்க. நீங்க வெற்றியாளரா மாறிடுவீங்க. ஆனா நீங்க யூஸ் பண்றதெல்லாம் வேற ப்ராடக்ட். ஆனா வெஸ்டீஜ்ல வருமானம் வரணும். எப்படி வரும்? நீங்க எப்படி அந்த ப்ராடக்ட் பத்தி பேச முடியும்? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட் பத்தி ஷேர் பண்ண உங்களுக்கு என்ன தெரியும்? தப்பா எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு உரிமையில கேட்கிறேன். இதெல்லாம் செஞ்சதுனால தான் நாங்க ஜெயிச்சிருக்கோங்க. நாங்க செஞ்சதை உங்களை செய்ய சொல்றோம். முதல்ல வெஸ்டீஜ்ல கிடைக்கிற ப்ராடக்ட் எல்லாம் உங்க வீட்ல வாங்கி யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி பாருங்க, அப்புறம் பேசுங்க. சார் காசு இல்ல சார், எப்படி சார் யூஸ் பண்றது? எப்படி பணம் வரும்? இன்னைக்கு ஒரு சாதாரணமா ஒரு இட்லி கடை வைக்கணும்னா கூட எவ்வளவு செலவாகுது? ஒரு பங்க் கடை வைக்கணும்னா எவ்வளவு செலவாகும்? ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும்னா எத்தனை லட்சம் செலவாகும்? நாங்க இதுல இன்வெஸ்ட் பண்ண சொல்லல. உங்க வீட்டுக்கு தேவையானதை வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். அத்தனை லட்சங்கள் போட்டு அத்தனை பேரும் சம்பாதிக்கிறாங்களா? இல்ல. இங்க ஒரு சில ஆயிரங்கள்ல வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பல லட்சங்களை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, பல கோடிகளை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. முடிவெடுத்தவன் மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறான். முடிவெடுத்தவன் மட்டும்தான். வெஸ்டீஜ்ல ஜெயிச்சவன் இருக்கிறான், தோத்தவன் இருக்கிறான். தோத்தவன் யார் அப்படின்னா முயற்சியே பண்ணாதவன், வெஸ்டீஜ் பொருட்களை யூஸ் பண்ணாதவங்க, வெஸ்டீஜ் பொருட்களை பற்றி மற்றவங்கிட்ட பேசுறதுக்கு கூச்சப்படுறவங்க, தயங்குறவங்க. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணல, அதை பற்றி தெரியாது. கரெக்டா ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா சார்? வெஸ்டீஜ் பொருட்களை யூஸ் பண்றவங்க, வெஸ்டீஜை உணர்ந்தவங்க, வெஸ்டீஜ்ல இருக்க சந்தோஷத்தை உணர்ந்தவங்க, ஜாலியா ஃபாரின் ட்ரிப் போகணும்னு முடிவு பண்ணி ஃபாரின் ட்ரிப் வந்தவங்க வெஸ்டீஜை குறை சொல்ல மாட்டாங்க. வெஸ்டீஜ் பொருட்களை தொடர்ந்து யூஸ் பண்றவங்க வெஸ்டீஜை குறை சொல்ல மாட்டாங்க. வெஸ்டீஜ் பொருட்களை பற்றி மற்றவங்கள்ட்ட பேச யாரு பேசுறாங்களோ அவங்க வெஸ்டீஜை குறை சொல்ல மாட்டாங்க. நான் எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனா என் அக்கௌண்ட்ல வெஸ்டீஜ் மாசம் மாசம் பணம் போடணும்னா எப்படிங்க போடும்? நம்மளுடைய வியாபாரத்தை நம்ம விஸ்தரிக்கல, நம்முடைய வியாபாரத்தை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசல, நம்முடைய பொருட்களை பற்றி பேசலைன்னா நமக்கு எப்படி நம்ம டீம்ல வியாபாரம் ஆகும்? நம்ம டீம் சேல்ஸ் தானே. 5 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த 5 கோடி ரூபாய் எத்தனை பேர் முயற்சி எடுத்தீங்க? இந்த 5 கோடி ரூபாயில நானும் ஷேர் வாங்குவேன், எனக்கு வேணும். ஐ ஆம் த பார்ட்னர் ஆஃப் வெஸ்டீஜ். அப்ப அந்த 5 கோடி ரூபாயில நானும் ஒரு ஷேர் வாங்குவேன், வாங்கியே தீருவேன். எத்தனை பேர் முடிவெடுத்தீங்க? எத்தனை பேர் அதுக்காக உங்க அப்ளைனோட உட்கார்ந்து பிளான் பண்ணீங்க? எத்தனை பேர் அதுக்காக ஷெட்யூல் போட்டு வேலை செய்றீங்க? உங்களை நீங்க கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அவங்க எல்லாம் ஷேர் வாங்கின பிறகு அவங்க எல்லாம் ஸ்டேஜ்ல கூட்டு மாலை போடும்போது அங்க கைத்தட்டுற கூட்டத்துல இருக்காதீங்க, கைத்தட்டல் வாங்குற கூட்டத்துல இருங்க.
மாலைகளை வாங்குற கூட்டத்துல இருங்க. அப்பதான் நீங்க இந்த உலகத்துல சரியா பயணம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பண்ணிக்கலாம் சார், அடுத்த வாரம் பார்க்கலாம் சார், நாளைக்கு பார்க்கலாம் சார், அடுத்த மாசம் பார்க்கலாம் சார். இல்ல, இன்றைக்கு, இப்போ இப்போ உடனே இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்றைக்கு முடிவெடுங்க. இந்த நிமிஷம் முடிவெடுங்க. செயல்படுங்க. எதையுமே தள்ளி போடாதீங்க. போஸ்ட்பான் போஸ்ட்பான் போஸ்ட்பான். நீங்க போஸ்ட்பான் பண்ற ஒவ்வொரு விஷயமும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிடும். போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிட்டு அப்புறம் அடக்கம் தான் பண்ணணும். தப்பா எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே சார் என்ன எப்படி பேசுறாரு. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறத சொல்றேன். யார் யார் இப்ப 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 உடனே நான் இப்ப பேசுவேன். இன்னைக்கு காலையில ஃபீல்டுக்கு போவேன். இப்ப காலையில வெங்கடேஷ் சார் ஃபீல்டுக்கு போயிட்டு இருக்காரு 6 மணிக்கு. எப்படி அவரால் மட்டும் முடியுது? எப்படி அவரால் முடியுது? மாசம் முழுசும் எப்படி 30 நாளும் ஷெட்யூல் போட முடியுது? முடியும், நம்பினா முடியும். ஷெட்யூல போட்டா கமிட்மெண்ட், டீமுக்கு கமிட்மெண்ட் கொடுத்தா நம்ம செய்ய முடியும். இந்த டேட்ல போகணும். இந்த டேட்ல நான் இந்த டேட்ல திருப்பத்தூர், இந்த டேட்ல வாணியம்பாடி, இந்த டேட்ல ஊத்தங்கரை, இந்த 2 நாள் ராயக்கோட்டை, இந்த 2 நாள் மாரண்டல்லி. பிளான் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது மாதிரி எத்தனை பேர் பிளான் பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் செயல்படுத்துறீங்க? இது யாருக்கான வியாபாரம்? யாருக்கான வியாபாரம்? யாருக்காக பண்றீங்க இந்த வியாபாரத்தை? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காக பண்றீங்க வியாபாரத்தை? விக்டோரியா மேடத்துக்காகவா? விக்டோரியா மேடத்துக்காகவா? ரூபனுக்காகவா? யாருக்காக பண்றீங்க? எனக்காக பண்றது சார். எனக்காக, என் குடும்பத்துக்காக நான் பண்றேன். என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் ஆரோக்கியமா இருக்கணும், நான் அழகா இருக்கணும். இதுக்காக தான் நான் வெஸ்டீஜ் வியாபாரத்தை நான் லவ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். என் மனைவி ஆசைப்பட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கணும், செய்யணும். எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் கண்ட்ரி அப்படின்னா ஒன்னு லண்டன், இன்னொன்னு சுவிட்சர்லாந்து. வெஸ்டீஜ் மூலமா லண்டனுக்கு ஃபேமிலியோட போயிட்டு வந்துட்டேன். அடுத்து சுவிட்சர்லாந்துக்கு ஃபேமிலியோட போப்பேன். யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஆர்எஃப்ன்ற ஒரு கம்பெனில சாதாரண ஒரு தொழிலாளி. கம்பெனி விட்டா வீடு, வீடு விட்டா கம்பெனின்னு இருந்த ஒரு ஆளு. வாழ்க்கையில எந்த என்டர்டைன்மெண்ட்டும் இல்லாத ஒரு நபர். பட்ஜெட் லைஃப், காம்ப்ரமைஸ் லைஃப். எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ். அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸ் சூப்பரா கொண்டாடிடலாம். அடுத்த வருஷம் பர்த்டே, பசங்க பர்த்டே சூப்பரா கொண்டாடணும். அடுத்த வருஷம் ஒய்ஃபுக்கு நல்ல ஒரு சேலை வாங்கி கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு ஒரு மணம் பூ கூட வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்த ஒரு நபர். அதுக்காக அசிங்கப்பட்டு அவமானப்பட்டவன். இன்னைக்கு 5 சவரன்ல வாங்கி கொடுக்கணுமா? ரைட், முடியும். அப்போ அதை முடிக்கணும்ன்ற முடிவு பண்ணவன் மட்டும்தான் முடிச்சிருக்கிறான். இன்னைக்கு 6 கண்ட்ரிக்கு ஒய்ஃபை கூட்டு போயிட்டு வந்திருக்கிறேன். 6-7 கண்ட்ரிக்கு பசங்களை கூட்டு போயிட்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் எப்படிங்க முடியும்? எப்படி சாத்தியம்? ரெண்டாயிரத்தி 9 முதல்ல சிங்கப்பூர்ல போகும்போது, சந்தோஷன்ற இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா, ஒரு மலை மேல இருந்து அந்த ரோப் கார்ல தான் போனோம். அப்ப கீழே ஸ்டார் குரூஸ் கப்பல் இருந்தது. அதனுடைய டாப் ஃப்ளோர்ல ஸ்விம்மிங் பூல் இருந்தது. 2009 தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கப்பல்ல ஒரு நாள் போனோம், இந்த ஸ்விம்மிங் பூல்ல ஒரு நாள் குளிக்கணும்னு நினைச்சேன். 2019 நடந்தது. 2018 நடந்தது. ஸ்டார் குரூஸ்ல ஃபேமிலியோட போனோம். பையன், ஒய்ஃபு, நானு எல்லாமே. எதுக்காக சொல்ல வரேன்னா, உயர்வான எண்ணங்கள், உயர்வான சிந்தனைகள் உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும். முடியும், நம்புங்க. இந்த உலகத்துல எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவங்க. எல்லார்கிட்டயுமே திறமைகள் இருக்கு. அத முதல்ல நீங்க நம்புங்க. உங்களை நீங்க நம்புங்க. உங்களை நீங்க நம்பினா உங்களுக்கு வெற்றி. உங்களை நீங்க நம்பினா உங்களுடைய வியாபாரம் பெருசா வளரும். இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிறத தயவு செய்து மறந்துருங்க. நீங்க அவங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாம், அவங்ககிட்ட உதவி கேட்கலாம், அதெல்லாம் வேற. எப்பவுமே ஒருத்தரை சார்ந்து இருக்க முடியாது. யாரும் உங்களை எங்கேயும் தூக்கிட்டு போக முடியாது. கத்துக்குங்க. ஒருத்தரை ஒரு மென்டரா வச்சு அவர்கிட்ட கத்துக்குங்க. நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல படிச்சிருக்கிறோம். 12th படிச்ச வாத்தியார் கூட நம்ம பயணம் பண்றோம். நம்ம படிச்சோம், நம்ம வெளியே வந்துட்டோம். அவர் அங்கதான் இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் படிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, படிச்ச பிறகு அந்த படிச்ச நாலேஜ நம்ம அடுத்து பயன்படுத்தணும்.
இன்னைக்கு எத்தனையோ ட்ரைனிங், எத்தனையோ மீட்டிங். இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா வெஸ்டீஜ் 20 B20 செலிப்ரேஷன் நடந்துருச்சு. அதுல நிறைய விஷயங்களை ராஜன் சார் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு ஜூம் மீட்டிங்ல சார் சொல்ல போறாங்க. அப்ப இது வரைக்கும் அந்த விஷயத்தை கேட்காதவங்க இன்னைக்கு ஜூம் மீட்டிங்ல பாருங்க. இன்னைக்கு ஜூம் மீட்டிங்ல எல்லா தகவல்களையும் நம்ம கேட்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்ப அதற்கான விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம தான் அதை சிறப்பா செயல்படுத்தணும். இது நமக்கான வியாபாரம், இது நம்மளால முடியும். அப்ப நம்ம இதை சிறப்பா செய்யணும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சப்ளிமெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும், சப்ளிமெண்ட் பத்தி பேசணும், சப்ளிமெண்ட்டும் நம்ம முதல்ல யூஸ் பண்ணணும். தெரிஞ்சுக்கணும், யூஸ் பண்ணணும், ஷேர் பண்ணணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்க அப்ளைன்ட்ட பேசுங்க. உங்க அப்ளைன்ட்ட ஒரு ஃப்ரெண்டா, ஒரு மென்டரா நீங்க எப்படி வேணாலும் பேசலாம். ஆனா ஃப்ரீயா பேசுங்க. ஃப்ரீயா பேசி ஒரு முடிவு பண்ணுங்க. இந்த ஆஃபர்ல நான் ஜெயிக்கணும். இந்த ஆஃபர்ல ஏன்னா இன்னும் கூட காலம் இருக்கு. இந்த மாசம் இன்னும் ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிங்க. 2 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிங்க. மினிமம் ஆரம்பிங்க இந்த மாசம். அடுத்த மாசம் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாசம் ஆரம்பிக்காம அடுத்த மாசம் பண்ணிக்கலாம்னு நினைச்சா பெரிய தப்பு. இந்த மாசம் நீங்க பிரான்ஸ் முடிக்க முடிஞ்சா முடிங்க. சில்வர் முடிக்க முடிஞ்சா முடிங்க. அது உங்களுடைய லெவலை பொறுத்தது. ஸ்டார் முடிக்க முடிஞ்சா முடிங்க. உங்களால என்ன முடியுமோ அதை முடிங்க. அதை வச்சு அடுத்தடுத்த மாதங்களுக்கு எப்படி அதை மெயின்டைன் பண்றது, எப்படி அதை விட மேல போறது, அதை யோசிங்க. இருக்கிற லெவல்லயே இருந்துகிட்டு அப்படியே காலத்தை தள்ளிக்கிட்டு நானும் வெஸ்டேஜ் பண்றேன்னு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஏமாத்திக்கிட்டு வீட்டுல இருக்கவங்களுக்கெல்லாம் வெஸ்டேஜ் மேல வெறுப்பு வந்துருங்க. பல வருஷமா வெஸ்டேஜ் பண்றேன்ற அதுல வருமானமே இல்ல. நீ எதுக்கு அதை பண்றேன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நீங்க எதுக்குங்க வெஸ்டேஜ் வியாபாரம் பண்றீங்க? நானும் வெஸ்டேஜ்ல ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கான முயற்சியை நம்ம பண்ணலன்றது வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம வெஸ்டேஜ்ல இருக்கிறோன்றது மட்டும் தெரியும். வெஸ்டேஜ் பொருட்களை பார்த்தாலே அவங்களுக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும். அதுவே இந்த வெஸ்டேஜ் மூலமா மாசம் 1 லட்சம் ரூபாய் அந்த அக்கௌண்ட்ல வந்ததுன்னா அவங்களுக்கு அது பார்த்தா சந்தோஷமா இருக்கும். அந்த பொருட்களை யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கும் ஆசை வரும். கரெக்டா இல்லையா ஜெகதீஷ் சார்? கரெக்டா? ஹலோ. எஸ் சார். அவர்தான் சொல்லணும், வேற யார் வேணாலும் பதில் சொல்லலாம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கணும்னு தோணுது சார். ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு விஷயமே நீங்க மார்னிங் செக்ஷன் பாத்தீங்கன்னாக்கா நம்ம எப்படியெல்லாம் ஏமாறுறோம், எப்படியெல்லாம் நம்ம மூட நம்பிக்கை இருக்கு, நம்மளாம் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்றத தெளிவா புரிய வச்சுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா கேன்சர் பத்தி அந்த சப்ளிமெண்டர்ஸ் எல்லாம் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகும் கண்டிப்பா. நம்ம கேன்சர் வராம ப்ரிவென்ட்டா நம்ம தடுக்கிறதுக்கு அதுல இருக்கிற சப்ளிமெண்ட் எடுத்தோம்னா நமக்கு கேன்சர்ன்றது வராது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து யூஸ் பண்ற ஆயில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கூட எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெஸ்டைல இருந்தா கூட ஒரு சிலர் வந்து கூட எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஏன்னா விலை அதிகம் அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா விலை அதிகமா இருந்தா கூட அது ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குற செலவு வந்து அதிகமா இருக்கு. செலவு பண்றது ஒரு பக்கம் தான், நம்ம உயிர் இருக்கிறது கண்டிப்பா இல்லை. அந்த ஆரோக்கியம்ன்றது கேள்விக்குறியான விஷயம் தான். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு கொடுத்தீங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். லாட் ஆஃப் தேங்க்ஸ் சார். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டீம்ல சரஸ்வதி மேடம் சொல்லிட்டு மேடம் வந்து ஜாயின் பண்ணி ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சுங்க. வீட்டுக்கு மட்டும் ப்ராடக்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு மீட்டிங் வந்திருக்காங்க. மேடம் வெல்கம் பண்ணா நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சரஸ்வதி மேடம். குட் மார்னிங். ஏ சரஸ்வதி விஎம்சிஎம் மேடம் குட் மார்னிங். உங்க மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ஹலோ, உங்க மைக் ஆன் பண்ணி பேசுங்க மேடம். சரி, அவங்களுக்கு ஓகே சொல்லுங்க மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா மார்னிங் செஷனுக்கு? ஹலோ,
சார் எஸ் சார் இவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க சார். மைக் ஆன் பண்ண தெரியல மாதிரி இருக்கு. இல்ல மைக் இப்பதான் ஆன் பண்ணிட்டாங்க. ஆன் பண்ணி குட் மார்னிங் சொன்னாங்க. இப்போ ஆன் பண்ணிட்டாங்க. மேடம் குட் மார்னிங். வெல்கம் சார். குட் மார்னிங் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். சிறப்பா செயல்படுங்க. கண்டிப்பா சார். ஒரு மிகப்பெரிய புதையல் இருக்கிற இடத்துக்கு உங்களை ஜெகதீஷ் சார் கூட்டு வந்திருக்கிறார். பட் இந்த கண்டிப்பா. புதையலை வெட்டி எடுக்கிறது நீங்க தான் எடுக்கணும். ஓகே சார். அதுக்கான பயிற்சிகள் இங்க கொடுக்கப்படும். அதற்கான தெளிவான விளக்கங்கள் இங்க கிடைக்கும். இன்னும் ஐடியா வேணும்னா அவர் கொடுப்பாரு. பட் அந்த பாதையில நீங்க தான் நடந்து போகணும். நீங்க தான் அந்த புதையலை வெட்டி எடுத்துன்னு போகணும். எவ்வளவு கண்டிப்பா. தேவையோ நீங்க அள்ளிக்கலாம். தேங்க்யூ சார். சுத்தமா இல்ல, நிறைய அள்ளிக்கலாம். அதுக்கான எல்லாமே இங்க இருக்கு. பட் அதற்கான முயற்சி, அதற்கான பயிற்சி, அதற்கான உழைப்பு எல்லாம் உங்க கையில இருக்கு. தேங்க்யூ சார். சோ நீங்க மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா 5 வருஷம் வெஸ்டீஜ் ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டு இந்த வியாபாரத்தை நான் பண்றேன்னு இறங்கி வந்திருக்கிறீங்க. ஜெகதீஷ் சார் ஃபாரின் ட்ரிப் போன பிறகு அந்த மாற்றம் உங்களுக்குள்ள வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. அது உண்மைதான் சார். கிரேட். ஏன்னா நிறைய பேரு வெஸ்டீஜ்ல இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு சில பேர் அந்த சந்தேகத்துல இருக்கிறாங்க. பரவாயில்ல, அந்த சந்தேகம் தீர்ந்துருச்சு. சொல்லுங்க மேடம். 2 விஷயம் எனக்கு வந்து நல்லது நடந்திருக்குதுங்க சார். நான் தான் கொஞ்சம் செயல்படாத இருந்துட்டேன். மறுபடியும் நான் வந்து கண்டிப்பா செயல்படுறேன் சார். கிரேட். முடிவை நீங்க எடுத்துட்டா வெற்றி உங்க கையில. தேங்க்யூ சார். முடிவெடுத்தா போதும். அடுத்தது கண்டிப்பா. நீங்க எப்படி செயல்படணும்ன்றத உங்க அப்ளைன் தெளிவா சொல்லி தருவாங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்ணை ஓகே மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அப்ளைன் சொல்றதை யார் ஒருத்தர் கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்றாங்களோ, யார் ஒருத்தர் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி செயல்படுறாங்களோ அவங்க எல்லாம் வெற்றியாளர்கள். கண்டிப்பா சார். செய்யணுமா என்ன அவர் சொல்லுவாரு, அவருக்கு என்ன அப்படின்னு யோசிச்சா அவங்க எல்லாம் ஜெயிக்கல. ஆனா யோசிக்காம அப்ளைன் சொன்னா கணத்துல உழணும். விழுந்தவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் கணத்துல விழ சொன்னா அங்க ஃபுல்லா மீன் இருக்கு, நீ பிடிச்சிட்டு வெளியே வரலாம். அதுக்காக தான் கணத்துல விழ சொல்றாரு. தேங்க்யூ சார். சோ அதனால அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நீங்களும் வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். வெல்கம் வெல்கம் வெல்கம். தேங்க்யூ சார். ஓகே கிரேட். சார் மேடம் வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாங்க. நம்ம ஹெல்த் கேர் ப்ராடக்ட் எடுத்துட்டு இன்னைக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னாக்கா அவருக்கும் வந்து பார்த்தோன்னா ஆஞ்சியோ பண்ணணும்னு சொன்னாங்க. நம்ம ஃபிளக்ஸ் ஆயில் தான் சார் இன்னைக்கு வரைக்கும் அவரை ஆரோக்கியமா வாழ வச்சுட்டு இருக்கு. ஆஞ்சியோ எல்லாம் எதுவும் பண்ணல. பெஸ்ட் ரிசல்ட் எடுத்திருக்காங்க அவங்க. ஓகே, அப்ப நான் பேசுனதெல்லாம் உண்மைன்றது உங்களுக்கும் புரியுது இல்லையா? கண்டிப்பா சார். சோ நீங்களும் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி அதுல கிடைச்ச ரிசல்ட், அதுக்கப்புறம் இப்ப நீங்க வரீங்க உள்ள ஃபீல்டுல. ஆமாங்க சார். இதுதான் ரியல் சக்சஸ். அதாவது இப்ப நீங்க அடைய போற வெற்றி தான் மிகப்பெரிய வெற்றி. ப்ராடக்டை யூஸ் பண்ணி ரிசல்ட் வரும் பொழுதுதான் அதை பற்றி நம்ம பேசும்போது ரொம்ப தெளிவா இருக்கும். விக்டோரியா மேடனுடைய வெற்றிக்கு காரணம் என்ன? அவங்க ஜாயின் பண்ணி ஒரு 4-5 மாசத்துல அவங்க பையனுக்கு ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட். அதுல அந்த பையனுக்கு 13 ஆபரேஷன். அப்போலோ ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் அந்த பையன் என்னென்ன செய்ய முடியாதுன்னு சொன்னாங்களோ, நம்ம சப்ளிமெண்ட்டை கொடுத்து அவன் அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். எழுத முடியாது, கிரிக்கெட் விளையாட முடியாது, சைக்கிள் ஓட்ட முடியாது, நிறைய முடியாது போட்டாங்க. ஆனா இந்த சப்ளிமெண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு நம்முடைய கேனடர்மா, நம்முடைய ஃபிளாக்ஸ் ஆயில், நம்முடைய ஸ்பைரல்னா இதெல்லாம் கொடுத்து அவன் வந்து எத்தனை முடியாதுன்னு சொன்னாங்களோ அது எல்லாம் முடிச்சு இன்றைக்கு வந்து அவன் வந்து பைக் ஓட்டுறான், கார் ஓட்டுறான். இன்றைக்கு வந்து கீபோர்டு போடுறான். எல்லாமே கீபோர்டு காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கிறான். அப்போ அந்த கை இது முடியாது அது முடியாதுன்னு சொன்னதெல்லாம் எல்லாம் முடியும்னு இன்றைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்டான ஒரு நபரா மாறி இருக்கிறான். இன்னைக்கு என் பொண்ணு கல்யாணத்துல அவன் தான் எல்லா ஈவெண்ட்டும் பண்ணது. எக்ஸலண்டா பண்ணி கொடுத்தான். அப்ப அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களை நம்ம சப்ளிமெண்ட் கொடுக்குது அப்படின்னா நம்ம ஏன் இது பண்ணக்கூடாது? கண்டிப்பா சார். அப்ப இதை நம்ம மற்றவங்கள்ட்ட சொன்னாதானங்க நடக்கும். மேடம் அதுதான் சொன்னாங்க. அதாவது அவங்களுடைய வருமானம் 2 மாசம் வேலை எதுவுமே பண்ணாம அவங்க டீம்ல உள்ளவங்க பண்ணதுல ஒரு 450 ரூபா ஹோல்டு பண்ணி வச்சு அவங்களுக்கு திரும்ப அவங்க ப்ராடக்ட் பையனுக்காக வாங்கின உடனே அது ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மாசமே 3000 ரூபாய் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுதான் என் தொழில்னு இறங்கி அடிச்சாங்க. இன்னைக்கு 6 அடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார். நாங்களும் ட்ரை பண்றோம் சார். ட்ரை மீட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா சார். சோ இதுதான் வெற்றி. சோ உங்களை பார்த்து இன்னும் பல பேர் இன்ஸ்பயர் ஆகி இந்த பிசினஸை இன்னும் சிறப்பா பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா. தேங்க்யூ சார். கிரேட்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.